தமிழ்நாட்டையும் தாய்மாமா உறவையும் பிரிக்கவே முடியாது. இன்றைக்கி நடக்கிற ஃபங்க்ஷன் அப்படி ஒரு தாய்மாமனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஒரு ஃபங்க்ஷன் தான். நாளிடுறது, மாப்பிள்ளைக்கு மதுரை ஸ்டைலில் நாளிடுறது, ப்ளஸ் நம்ம இன்றைக்கி பந்தக்கால் ஊண்ட போகிறோம். பந்தக்கால் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த வீட்டில் கல்யாணம் நடக்குது, அதுக்கான ஒரு சுப ஸ்டார்டிங்காக தான் இதை பண்ணுவோம். இது பண்ணிட்டா மாப்பிள்ளை வெளியே போகக்கூடாது அப்படின்றது ஐதீகம். நான் வரார் பாருங்கள், இவர் தான் இன்றைக்கி இந்த மாப்பிள்ளையோட தாய்மாமன், மெயின் கேரக்டர். அவருக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் செல்ஃபி எல்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் இதுதான் பந்தக்கால். இதுக்கு சில முறைகள் இருக்குது. அதுபடி நம்ம இது ப்ரொசீட் பண்ணுவாங்க. 7, 9 அப்படின்ற கணக்கு வச்சுட்டு இதுக்கு சில பூஜைகள், சில சம்பிரதாயங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை எல்லாருமே தொட்டு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு அதை நல்லபடியாக இந்த கல்யாணம் நடக்கணும். இது கல்யாணத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த குடும்பத்தில் இருக்க எல்லா பொண்ணுங்களுமே இந்த மாதிரி குலவையெல்லாம் விட்டு இந்த பந்தக்காலை நடுவாங்க. இப்படி பந்தக்கால் நடும்போது அதுக்கு பாலும் கோமூத்திரமும் ஒழிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மெயின் கேரக்டர் தாய்மாமன் அந்த பையனை ஆசீர்வாதம் பண்ணி அவர் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை அந்த கல்யாணம் பண்ண போகிற பையனுக்கு கொடுப்பாரு. அவரும் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அதை தான் போய் போட்டுட்டு திரும்ப மேடையில் உட்காருவாங்க. இதுதான் மதுரையோட ஐதீகம். அவர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம மெயின் கேரக்டர் தாய்மாமன் மாலை போட்டு துணை மாலையும் போட்டு மாப்பிள்ளையை இப்படி உட்கார வச்சுருவோம். இதுதான் மதுரை ஸ்டைல் நலுங்கு. அதுக்கப்புறம் என்ன, சாப்பாடு தான். இட்லி, கேசரி, பொங்கல், வடை அப்படின்னு டிஃபன் இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட இந்த நலுங்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சு. இதுதான் மதுரை கலாச்சார நலுங்கு மாப்பிள்ளை வீட்டு சைடில் இருந்து.